ஹலோ கைஸ்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து 2024 ரிலீஸ் ஆன த லவ் இன் அ பிக் சிட்டி அப்படிங்கிற மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஷிப் கலந்த ஒரு மூவி தான். ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் நடுவில் இருக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்திருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம் பார்க்க. இத்தனைக்கு இதில் பார்த்தீங்கன்னா பையன் வந்து கே, அதை வந்து நம்ம ஹீரோ. பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேலாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டு தான். அவங்க ரெண்டு பேரும் அவங்க லைஃப் எப்படி வாழ்றாங்க, அதாவது ஒரு லவ்வர்ஸ் மாதிரியே கதையை காமிச்சிருப்பாங்க. அவங்க லவ்வர்ஸ் கிடையாது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கும் கதை. சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காட்டுறாங்க, அப்படியே ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண ட்ரெஸ்ல இருக்காங்க. ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை கூப்பிடுறாங்க, அப்படியே ஃபிளாஷ்பேக் போயிடுறாங்க. இப்போ எப்படின்னா படத்துல வந்து ஃபுல்லாவே ஒவ்வொரு ஏஜை வச்சு தான் கதை வரும். இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்குலாம் 20 வயசு, எல்லாருமே காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ட்ரிப்பு போறதுக்காக காலேஜ் வேன்ல இருந்து எல்லாருமே ஏறிக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் வேன் கிளம்பிருச்சு. இப்போ திடீர்னு ஒரு பொண்ணு குறுக்க வந்து வண்டியை நிப்பாட்டுறா. அவ தான் யாருன்னு பார்த்தா இந்த படத்தோட ஹீரோயின். அவ எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப மாசா கெத்தா இருக்கா. அவ பாட்டுக்கு போய் வண்டி ஓரமா நிப்பாட்டி வந்துட்டு அப்படியே வண்டிக்குள்ள ஏறாளா. எல்லா பசங்களும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் நோட் பண்றாரு யாரா இவ அப்படின்னு. இப்போ அப்படியே ட்ரிப் போறாங்க. அங்கே போயிட்டு சரக்கு அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அப்படிலாம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு ப்ரொஃபசர் வந்து எல்லாரும் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா மிங்கிள் ஆக்கிட்டு இருக்காரு. அப்படியே என்ன ஆகுதுன்னா அடுத்த நாள் கிளாஸும் நடக்குது. கிளாஸ்ல ப்ரொஃபசர் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கிளாஸ் முடிஞ்ச உடனே பிரேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் போய் பயங்கரமா சீட் அடிச்சிட்டு இருக்கா. ரொம்ப கூலா இருக்கா. அதை பார்த்து நிறைய பொண்ணுங்க பொறாமையே படுறாங்க. அதே மாதிரி பசங்க வந்து குரூப்ல நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இந்த ஒண்ணு செமையா இருக்காளே, இவ யாரா, இவ என்னோட ஆளு அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்களா. இது வந்து ஹீரோவும் நோட் பண்றாரு. ஆனா பெருசா கண்டுகள் அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. அன்னைக்கு நைட் அப்படியே வந்து ஒரு பெரிய பார்ல வந்து ஒரு பார்ட்டி ஒன்று நடந்துட்டு இருக்குங்க. அந்த பார்ட்டில பயங்கரமா சரக்கடிச்சு நம்ம ஹீரோயின் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு பையன் வந்து இன்னொரு பையனை போட்டு பயங்கரமா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போயிட்டு டே அப்படியே கடிச்சவன உறிஞ்சிடாதா அப்படிங்கிற மாதிரி முதுகுல தட்டுறா. பார்த்தா தட்டினது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோ தான் இங்க இன்னொரு பையனை கிஸ் அடிச்சிட்டு இருந்தான். அந்த கிஸ் அடிச்சிட்டு இருந்த இன்னொரு பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபசருங்க. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு அள்ளு விட்டுறான். ஐயோ ப்ரொஃபசர் நீங்களா, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்புல இங்க இருந்து கிளம்புவானா. அப்ப மோதி இவ சொல்லுவா, இங்க பாரு நீ கேங்கிறது எனக்கு தெரியும், ஆனா அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ வரியா என் கூட வெளியே போலாமா, அது மாதிரி வரியா போய் சரக்கடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவா. அதுக்கு ஹீரோ சொல்லிடுவான் அதெல்லாம் முடியாது, நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். இப்போ அடுத்த நாள் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோ கிளாஸுக்கு போவார். அப்போ நிறைய பேர் குசு குசுன்னு பேசுகிற மாதிரி இருக்குமா. நம்ம ஹீரோக்கு உடனே பயம் வந்துடும். ஒருவேளை நம்மளை பார்த்தா தெரிஞ்சு போச்சு, நம்ம கேங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, அவன் சொல்லிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்புறம் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் கிளாஸ்ல நிறைய பசங்க பேசிட்டு இருப்பானுங்க, நம்ம ஹீரோயின் கே போல அப்படிங்கிற மாதிரி, லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. ஐயோ இவங்க நம்மளை பற்றி பேசல, ஹீரோயினை பற்றி தான் பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் சும்மா க்ளோஸாக பழகுவாடே. இங்கே பாரு நேற்று நம்ம ஜாலியாக வெளியே போய் சரக்கு அடிச்சோம்னா ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு ஹீரோயிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிறத கிளாஸ் பசங்கலாம் பார்த்துட்டு பொறாமப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்ல போய் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ மொதல் குரூப்பில் மெசேஜை பார்ப்பாரு, நம்ம ஹீரோயினோட நியூட் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி குரூப்பில் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அது பார்க்க நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்குங்கிற மாதிரி நல்லா பேசிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம ஹீரோ பார்த்து லைட்டாக கடுப்பாக ஆகுறாரு. அடுத்த நாள் கிளாஸுக்கு போறாரு, ஹீரோயின் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிளாஸுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. அன்னைக்கு எக்ஸாமை முடிச்சுட்டு கிளாஸோடு வெளியே போகலான்னு போய் பார்க்குறப்போ என்னன்னா கிளாஸ்க்குள்ள எல்லாருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம ஹீரோயினை வச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. கடுப்பாயிருது. நேராக ஹீரோயின் வந்து கிளாஸ் முன்னாடி நின்று எல்லாரும் முன்னாடியும் அவளோட செஸ்ட்டை அப்படியே காமிச்சிட்டு பார்த்துக்கோங்கடா, அதுல இருந்து நான் கிடையாதுடா, போதுமா என்னை போட்டு ரொம்ப இது பண்ணாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெத்தா இங்கேருந்து வெளியே போக பாருங்க. எல்லாருக்கும் அள்ளு விட்டுரும். டே யாரா இவ அசால்ட்டாக இது மாதிரி பண்ணிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா நேராக போயிட்டு நம்ம ஹீரோயின் சீட் அடிக்கிறப்போ லைட்டர் கொடுப்பாரு, ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹீரோவே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவரே வந்து சரிவா நம்ம வெளியே போகலாம் சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்புறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் போகாத பார்ட்டியே கிடையாது. வெறும் பார்ட்டியாக போகிறது, சரக்கு அடிக்கிறது, தம் அடிக்கிறதுன்னு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுக்கு ரெண்டு எடுத்துட்டாங்க. ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் தங்கிட்டு இருக்காங்க, ஒன்னா சமைச்சு சாப்பிட்றதுன்னு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதாவது ஹீரோயின் ஏதாச்சும் பையன்ட்ட புதுசாக பேசினா உடனே ஹீரோ வாங்கி டெக்ஸ்ட் பண்றது, அந்த பையனுக்கு என்ன ஏது அப்படின்னு பேசுறது, அதாவது கொஞ்சம் கரெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே டீ வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ போது ஒரு ஃபுட்பால் பிளேயர் என்ன பண்றான், ஒரு பால் தூக்கி நம்ம ஹீரோயின் மேலே தெரியாம அடிச்சிடறான். நம்ம ஹீரோயின் டீயோட சேர்ந்து அவங்களுக்கு கீழே விழுந்துறாங்க. டீயும் கீழே ஊத்திடுது. உடனே ஒன்று திட்டலான்னு போகிறப்ப என்ன ஆகுதுன்னா பையன் பார்க்க கொஞ்சம் அழகா இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்கேயே ஃபிளாட் ஆயிடுறா. இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்ககிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பிக்கிறா. இதை வந்து ஹீரோ கிட்டையும் சொல்றா, இப்படி எங்களுக்குள்ள நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ டெய்லியுமே போய் பார்ல போய் சரக்கு அடிச்சுட்டே இருக்கனால ஒரு நாள் அவன் வயிறுக்கு கொஞ்சம் ஒத்துக்காம போயிருச்சு. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஹோட்டலில் வயிறு ஒரு மாதிரி கொமாட்டிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. உடனே வெளியே ஓடி போய் வாமிட் எடுக்கலான்னு போற வழியிலே அப்படியே வந்துருதா, அப்படியே கீழே இன்னொருத்தனோட காலில் போய் வாமிட் எடுத்துடுறாங்க. அந்த பையன் ஆனால் எதுவுமே தப்பாலாம் எடுத்துக்காம உடனே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றான். என்னாச்சு கொஞ்சம் ஓகேவா உங்களுக்கு
எப்படியாச்சு இப்படிலாம், அதாவது என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா கேர் பண்ணி கேட்குறானா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆச்சரியமாயிருது, நல்லவனா இருக்கானே அப்படின்னு. ஆனால் அவனோட சூளை வாமிட் எடுத்தனால சூளை அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு, அதை தூக்கி போட்டுடுறாங்க. உடனே அவன் சொல்கிறான் எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாங்க, அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனோட வீட்டுக்கும் கூட்டு போகிறான். அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா லிஃப்ட்லேயே இருக்கட்டும் அங்கே எங்கேயும் லைட்டாக இவன் என்ன பண்ணுறாங்கன்னா கையில் டச் ஆகுது. அதில் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்தது இவனும் இங்கே தான் நம்மள மாதிரி தான் அப்படின்னு தெரிய வந்துருது. இப்போ லிஃப்ட்ல எல்லாரும் அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. அப்படியே நேராக வீட்டுக்கு போனால் ஹீரோ சொல்கிறான் இங்கே பாரு எதுக்கு என் கையை அப்படி பிடிக்கிற அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு தெரியும் நீ இங்கே தானே, உனக்கு ஓகே தான் நான் கையை பிடிச்சவனு கேட்டோம். நம்ம ஹீரோ அமைதியாக இருக்கானா. உடனே பார்த்தா ரெண்டு பேரும் பச்சைக்குன்னு கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணிடுறாங்கன்னா இன்டிமேட்டாக இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிட்டு இது மாதிரி நான் அவங்க கூட ஒன்றா இருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இது வந்து நம்ம ஹீரோனும் கேட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் இருக்கான்ல, இன்னொரு பையன் நம்ம அதாவது எப்படின்னா நம்ம ஹீரோ கூட லவர் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஹீரோ கூப்பிட்டு கிளம்புறாரு பஸ்ஸில். இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் அந்த ஃபுட்பால் பேரோட டேட் பண்ணிக்கிட்டு ஜாலியாக கிஸ் அடிச்சுட்டு ஒரு நாள் அவங்க வீட்டில் மேட்ரு பண்ணலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு மேலே பெட்டில் படுத்து கிடக்குறாங்க. அந்த டைம் பார்த்தா அந்த ஃபுட்பால் பேரோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க வரமாட்டாங்க அவனு நினச்சிட்டு இருந்தா நான் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே அள்ளு விடுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. ரெண்டு பேரும் பயத்தில் நின்றுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் போய் பெட்டி கீழே ஒளிஞ்சிடுறா. அவங்க அம்மா என்னன்னா போட்டு அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க போல இருக்கு, அவனை அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கிஸ் அடிக்கிறப்ப அப்படி நிறைய பொருள்லாம் கீழே விழுந்துருச்சுங்க. உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பொருளையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. போகும்போது தான் பார்த்தா என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் கீழே படுத்துக்கிறதுனால பெட்டி கீழே அவளோட ஸ்கர்ட் போயிட்டு என்ன ஆயிருதுன்னா அந்த க்ளீன் பண்ணுற மிஷினுக்குள்ளே மாட்டிக்குது. உடனே ஸ்கர்ட்லாம் கிழிஞ்சு வெளியே வந்து நம்ம ஹீரோயினும் மாட்டிக்கிட்டா ரொம்ப அசிங்கமாக போச்சு, ஆக்வர்டாக போச்சு. இதை வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா, எப்படி போச்சுடா அப்படி போச்சுடான்னு. உடனே நம்ம ஹீரோ உளுந்து சிரிக்கிறான். இவங்க அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, டேய் நம்ம வீட்டில் யாரோ நம்ம இல்லை எட்டி எட்டி பார்க்குற மாதிரி டவுட்டாக இருக்குது, பார்த்தா என்னோட பேண்டிஸ் கூட காணா போச்சு, இன்னர்ஸ் காணா போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிலாம் இருக்காது, எவன் எப்படி இருப்பான்னு அது பண்ணுவான், எவ்வளோ தேடி பாரு வெளியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் போய் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தேடி பார்க்குறப்ப தான் பார்த்தா ஜன்னலில் யாரும் நிற்கிற மாதிரி இருக்கு. உடனே ஜன்னலை ஓப்பன் பண்ணா உண்மையாக ஒருத்தங்க நின்று எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் உடனே நம்ம ஹீரோனை பார்த்துட்டு அப்படியே பயந்து கீழே விழுந்துருவான் பாருங்க. அப்படியே மேலேருந்து ஒரு ஃப்ளோர் கீழே விழுவான். உடனே போலீஸ் தான் வந்துருவாங்க. வந்து அவனுக்கு அடிவேற போட்டுருமா, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருவாங்க. அப்படியே அவன் மேலே நம்ம ஹீரோயின் கேஸையும் போட்டு விட்டுருவாங்க. இது மாதிரி இவன் என்னோட இன்னர் சத்தை திருடிட்டான் அப்படி இப்படின்னு கேஸையும் போட்டு விட்டுருவாங்களா. அப்புறம் ஹீரோவும் கேட்குறான் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஒன்று எதுவும் பண்ணல அப்படின்னு கேட்டோன்னே நான் ஒன்றும் பண்ணல. லைட்டாக அவங்க கப்புள்ஸ் மாதிரி அப்படி ரெண்டு பேரும் கேர் பண்ணிக்கிறதும் நடக்கும், அப்பப்போ சண்டையும் நடக்கும். இப்படிலாம் நல்லா போய்கிட்டு இருக்குங்க. இப்போ இவெல்லாம் இப்படி எட்டி பார்த்தான் அப்படிங்கிற ஒரு கடுப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க வீட்டை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணணும், நம்ம வீடை கொஞ்சம் ஒழுங்காக வச்சுக்கணும், இது மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சம் ஒழுங்காக இல்லாதனால தான் இப்போ எல்லாம் இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலுக்குலாம் அது இதுன்னு அலங்காரம் பண்ணி யாரையும் எட்டி பார்க்காத மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நல்லா வாங்கி வீட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒவ்வொருத்தவங்களை கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் காலேஜ் இப்போ வந்து இப்படி 23 வயசாயிருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா காலேஜுக்கான ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி அப்படியே கொஞ்சம் நல்லா பெட்டராக அவங்க லைஃப் போய்கிட்டு இருக்குங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து புதுசாக ஒருத்தனுக்கு ரூட் விட்டுட்டு இருக்கா காலேஜில், அவனும் ரூட் விடுறான். ரெண்டு பேரும் சீக்கிரட்டாக டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ சொல்கிறான் எதுக்கு சீக்கிரட்டாக பண்ணுறீங்க, நல்லா வெளிப்படையாகவே பண்ணலாமே, எதுக்கு சீக்கிரட்டாக இருக்கீங்கன்னு கேட்டோன்னே எனக்கு தெரியல, அவன் தான் சீக்கிரட்டாக இருக்கலாம்னு சொன்னான், அதான் நானும் இருக்கேன் அப்படின்னு ஹீரோனே இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கடையில் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட லவ்வர் இருப்பான்ல, அது ஒன் டைம் டேட் பண்ணால, அவன் வரான். ரெண்டு பேரும் இங்கே மீட் பண்ணிக்கிறாங்க, லைட்டாக பேசிக்கிறாங்க, அப்படியே நம்பர் சேஞ்சும் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு இவன் வந்து என்னோட என்னோட காலுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டான், ஆனால் இன்ஸ்டாவில் வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்குலாம் லைக் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே நீ போய் அவங்க கூட சண்டை போடு அப்படின்னு ஹீரோ சொல்லி விட்டுறான். சொல்லி விட்டோன்னே இவனும் போயிட்டு நேராக என்ன பண்ணுறான், அடுத்த நாள் அவன் கூட சண்டை போடும் போது அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு நான் லைக் போட்ட பொண்ணு வந்து என் தங்கச்சி, ஆனால் நீ என் தங்கச்சியோட அழகாக இருக்க அப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணி இவளை மடக்கிடுறான் ஏதோ சொல்லி. உடனே அவளும் என்ன பண்ணுறான், அடுத்த நாள்லேருந்து நான் இவனை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன், இதான் லவ்வா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போதையில் நிற்கிறா. நம்ம ஹீரோவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான், லூஸ் மாதிரி வளராத அப்படின்னு. இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோவோட லவ்வர் வந்து இவனை இன்வைட் பண்ணியிருக்கான், இது மாதிரி கே ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது வா வங்க அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு நம்ம ஹீரோயினோட லவ்வர் இருக்கான், அதை புதுசாக டேட் பண்ணால ஒரு பையன், அவன் வந்து இன்வைட்லாம் பண்ணல, அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருக்கா. நேராக சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போகிறாங்க. போகிறப்ப பார்த்தா அந்த இடத்துல தங்கச்சின்னு சொன்னா தெரியுமா, ஃபஸ்ட்டு ஒரு பையன் பொண்ணுக்கு கூட இன்ஸ்டாவில் லைக் போட்டானே அந்த பொண்ணு நிற்கிறா. யார் அந்த பொண்ணு, இவனை பார்த்துட்டு ஷாக்கு, இவனுக்கு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக்கு, என்னடா இவன் வந்துட்டாலே ஏன் வந்த போன்னு சொல்கிறான். எதுக்கு நான் விரட்டுறேன், அது உன் தங்கச்சி தான், நான் தானே சொன்னேன், நீங்கள் என் தங்கச்சியா, ஹாய் நான் தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு இன்வைட், அது இவளை இன்ட்ரோ கொடுத்துக்கிறா பாருங்க. அங்கிட்டு இருக்க அந்த தங்கச்சிங்கிற ஒரு பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு, என்னடா என்ன ஏமாத்திரியா, அவன் என்ன தங்கச்சிங்கிறான், நீ என்ன தங்கச்சி நான் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க, இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணையே லவ் பண்ணியிருக்கான், இவளே லவ் பண்ணுறான்னு ரெண்டு பேருமே ஏமாத்திருக்கான். ஆனால் உண்மையாக அவன் லவ் பண்ணது அந்த பொண்ணு தான், இவளை லைட்டாக ஹீரோயினை லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்கான். இந்த விஷயம் அந்த இடத்துல உடஞ்சிருதுங்க. உடஞ்சோன்னா அந்த தங்கச்சிங்கிற பொண்ணு என்ன பண்ணுறான், அங்கே பாரு இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வா உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். கிளம்பினதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், இவளை பிடிச்சிட்றான். நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை எப்படி நான் உன்னை போய் அவனாச்சும் டேட் பண்ணுவானா, நீ சரியான பைத்தியம், நீ வந்து எப்படின்னா காலேஜில் எல்லாருக்கும் முன்னாடி உன்னோட செஸ்ட்டை காட்டுவ, லூசு மாதிரி பண்ணுவேன்,
சிகரெட் அடிப்பா. ஒன்ன மாதிரி பொண்ணுலாம் வந்து ஸ்லட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக திட்டிடுவான், தப்பாக பேசிடுவான். அது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும். நமக்கே கேட்க மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப திட்டலாம் வாங்கிட்டு இருக்க முடியாமல் பக்கத்தில் இருக்க ஒரு குழம்பு தூக்கி அவன் மண்டையில் ஊற்ற, அவன் என்னன்னா இன்னும் ஒரு பெரிய குழம்பு தூக்கி நம்ம ஹீரோயின் மண்டையில் ஊற்றிடுவான். அப்படியே ரொம்ப ஹீரோனுக்கு அசிங்கமாக போயிடும். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணலான்னு போடுறப்போ இங்கே நம்ம ஹீரோக்கு அதுக்கு மேலே பெரிய பிரச்சனை. ஹீரோ வந்து போயிட்டு அவங்ககிட்ட பேசலாமா வேணாமா, அதாவது நம்ம ஹீரோவோட ஆள்கிட்ட வந்து பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த டைமில் அந்த இடத்துக்கு 4-5 பசங்க வந்துடுவாங்க. இது மாதிரி கே ஃபங்க்ஷன்லாம் இங்கே நடத்தக்கூடாது போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க பாருங்க. ஒன்று என்னன்னா சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். கே பசங்களுக்கும் இவங்களுக்கு சண்டை நடக்க ஆரம்பிச்சிருமா. ஒன்னே போயிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு விடுவாங்க. நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போவோம் பாருங்க, நம்ம ஹீரோவையும் சேர்த்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு மூஞ்சில் அடியாக விழுந்துடும். இங்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சரக்கு அடிக்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோக்கு கால் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் ஹீரோ எடுக்கவே மாட்டான். ஏன்னா இவன் தான் அடி வாங்கிட்டு இருக்கான, இவனால் எப்படி எடுக்க முடியும். அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து கடுப்பில் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பாருக்கு போயிடுவாங்க சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு. இங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஹீரோக்கு அடிபட்டுருச்சா, நம்ம ஹீரோட ஆள் வந்து அப்படியே ஹீரோக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பட்ட காயத்துக்கலாம் லைட்டாக மறந்து வச்சுட்டு இருக்கான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் பார்ல போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வரவே இல்லை. இன்னொருத்தன் குறுக்க வந்து நம்ம ஹீரோனை கரெக்ட் பண்ணலாம், லைட்டாக சரக்கு வாங்கி கொடுத்து மட்டையாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மடங்கலை, வேற வழி இல்லாமல் சரின்னு சரக்கு வாங்கி குடிச்சிட்டு மட்டை ஆயிடுறாங்களா. என்ன ஆகுதுன்னா, அப்படியே மட்டையாயிட்டு 2 பேர் ரூமுக்கு போய் மேட்டர் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியவே வருது. உடனே நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லை, உடனே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோ போய் எழுப்புறாங்க. ஏன்டா நான் உனக்கு அவ்வளோ கால் பண்ணேன், உனக்கு உன் ஃப்ரெண்டு முக்கியம் இல்லாமல் போயிருச்சுல, சரக்கடிக்க வான்னு கூப்பிட்டேன், நீ உனக்கு முக்கியம் இல்லாமல் போயிருச்சுல அப்படி இப்படின்னு போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் தூக்கத்தில் எழுந்திரிச்சு ஹீரோ கடுப்பாயிருவான். ஏன்டி இப்படி வந்து தொல்லை பண்ற, இங்கே பாரு எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் அவங்க கூட போகணும், நீ மட்டும் உன் பாய் ஃப்ரெண்டோட போனல, உன் பாய் ஃப்ரெண்டோட சண்டைனா இதுக்கு என்ன போட்டு தொல்லை பண்றேன்னு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவான். 2 பேரோட சுச்சுவேஷனும் 2 பேருக்குமே தெரியாதுல, ஒரு மாதிரி பேசிடுவான். எனக்கும் லைஃப்லாம் இருக்குன்னு அதை பார்க்கணும், உன்னையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே ரூம் விட்டு வெளியே போவான் பாருங்க. அடுக்கிற சட்டை கேட்டு திரும்ப ஹீரோ உள்ள ஓடி வந்துருவான். என்னாச்சு, உன்னை யாராச்சும் எதாவது பண்ணாங்களா, ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு சொல்லு, அவன் ஏதாவது உன்னை திட்டினா அடிச்சானா அப்படிங்கிற மாதிரி உடனே அப்படியே 2 பேரும் கேர் பண்ணிக்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படியே என்ன நினைச்சுன்னு 2 பேருமே சொல்லுவாங்க. இது மாதிரி நடந்துச்சு, அவனை ஏமாத்திட்டான்டா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவும் சிரிப்பான், ஜாலியாக பேசுவாங்க. இங்கிட்டு இது மாதிரி என்ன போட்டு அடிச்சிட்டாங்கடி அப்படின்னு சொன்னா அங்கிட்டும் ஒரு மாதிரி இப்படி கேர் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலியாக பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே அவங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் பேசிட்டு அப்படியே சோக கதை சொந்த கதை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அவங்க பயங்கரமாக சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, 2-3 நாள் அப்படியே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. போகும்போது தான் என்ன ஆகும், ஒரு நாள் நைட்டு இவங்க ஃபுல் போத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு டேட்டு கடைக்கு போயிடுவாங்க. டேட்டு கடைக்கு போயிட்டு ஹீரோனோட பேர் வந்து சம்திங் இருக்குங்க, அதாவது உங்களுக்கே தெரியுமே ஜாப்பனீஸ் கொரியன்லாம் ஒரு மாதிரி பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஐஹெச்னு ஒரு பேர் இருக்கும். அந்த ஐஹெச்சை ஹீரோயினும் பச்சை குத்தி பார்க்கல, அதே ஐஹெச் நேம் வந்து நம்ம ஹீரோக்கும் பச்சை குத்தி விட்டுருவா. உடனே அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ பார்ப்பான், என்னடி பச்சை இது மச்சம் இருந்துச்சு, அதான் என்னடி இது யார் எனக்கு டேட்டு போட்டு விட்டா, அது சரி உன் பேரை நீ போட்டிருக்க சரி பரவாயில்ல, உன் பேர் அதுக்கு நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு 2 பேருக்குள்ளேயும் திட்டிட்டு காமெடியாக போவோம். அந்த மாதிரி போதையில் போட்டு விட்டுட்டுனா திரும்ப போய் அதை அழிக்கலாம் முடியாது, அந்த டேட்டு கடைக்காரன் திட்டுவான்னு சொல்லிட்டான், வந்தா கொன்னுருவன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவன் வந்து டேட்டு வேற போட்டான்ல, அதனால நம்ம ஹீரோக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர ஜுரங்க, சுத்தமாக முடியல. நம்ம ஹீரோ என்ன நம்ம ஹீரோவை பார்த்துக்கிறா. இப்போ நம்ம ஹீரோ சும்மா லீவுக்கு வந்து வீட்டுக்கு போயிருக்கா, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட அம்மாவுக்கு வந்து நம்ம ஹீரோ கேன்னு தெரியும். சின்ன வயசுலேயே அவங்க வந்து ஒரு பையனை கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மா பார்த்துட்டாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க வந்து அவங்க பையன்கிட்ட எதுவுமே கேட்டுக்கலங்க. அதை பற்றி எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லாமல் இருந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் உடனே ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி உடனே வா ஹாஸ்பிட்டல் வா அப்படின்னு கூப்பிடுறா. என்னன்னா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. என்னாச்சுன்னா, அந்த ஹீரோ கூட கால் பண்ணா ஹீரோ வரல, இடையில கூட ஒருத்தன் பார்ல வந்து சரக்கு கொடுத்து நம்ம ஹீரோ மடக்கினால ஹீரோயினை, அவன் வந்து நம்ம ஹீரோயினை பிரெக்னென்ட் ஆக்கிட்டான். இப்போ என்ன பண்றாங்கன்னா, அபார்ஷன் பண்ணலாம் அப்படின்னு நேராக போயிட்டு மெடிக்கலில் பார்க்குறப்போ அந்த மெடிக்கலில் இருக்க டாக்டர் வந்து நம்ம ஹீரோயினை போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீலாம் பொண்ணு தானே, இப்படி கண்டவன் இது பண்ணுவானா, அவனை வந்து பிரெக்னென்ட் ஆக்குவா, நீ சும்மா இருப்பியா அப்படி இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமாக பேசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோயின் உடனே இங்கேருந்து கத்திட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோ என்னாச்சுன்னு போய் பேசுகிறப்போ நம்ம ஹீரோயின் பயங்கரமாக அழுகுறாங்க. நான் என்ன அவ்வளோ சிம்பிளாக போயிட்டேனா, ஒருத்தன் வந்து என்ன சீட் பண்ணுறான், இன்னொருத்தன் என்ன பிரெக்னென்ட் ஆக்குறான், நான் என்ன ஒரு ஸ்லட் மாதிரி நான் இருக்கேனா, எல்லாருமே இப்படி தான் சொல்கிறாங்க, அந்த டாக்டரும் இப்படி தான் சொல்கிறாங்க, நான் என்ன அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக போயிட்டேனா, எல்லாருக்கும் நானும் மனுஷி தானே, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப பாவமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது கேட்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சீன்லாம் பார்க்குறப்போ நம்ம ஹீரோ ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை அழுகாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. உடனே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் முடிவு பண்ணிடுவாங்க, இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், நம்ம லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டராக்கிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து வந்து எல்லாரோடையுமே வந்து பேசுறது பழகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோவும் சரி ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து என்ன ஆசைன்னா, ஹீரோ வந்து மிலிட்ரியில் சேரணும்னு ஆசை. சரி ஹீரோ போய் மிலிட்ரியில் சேர்ந்துருவாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோ நல்லா படிச்சு காலேஜெல்லாம் முடிச்சிருவாங்க, நல்ல மார்க் எடுத்துருவாங்க, டிகிரி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவங்க வந்து வேலைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருஷம் வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மிலிட்ரிலேருந்து ஸ்டாப் ஆயிடுவாரு. ஸ்டாப் ஆகிட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்சம் கூலி வேலை மாதிரி தானே, அங்கே போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அவருக்கு வேலை கிடைக்காது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யோசிப்பார், இதுக்கப்புறம் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஒரு 26 வயசுக்கிட்ட ஆயிரும், நம்ம வந்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ்க்கு போய் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ஆனால் அவருக்கு வேலையே கிடைக்காது. இத்தனை வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்க, சும்மா தானே இருந்தீங்க, இது மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி நாங்கள் வேலை கொடுக்க முடியும்னு யாருமே கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால அவன் வேற வழி இல்லாமல் அப்படி இருப்பான். ஒரு பார்ல போய் சரக்கு அடிக்கலான்னு இருப்பான். அந்த பாருக்கு
நேராக வந்து நம்ம ஹீரோயின் வந்துருவாங்க. இப்போ அந்த பாரில் வந்து ஒருத்தன் வெயிட்டர் இருப்பான், அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு ஆசை வந்துடும், அவனுக்கு நம்ம ஹீரோயின் ஆசை வந்துடும். அப்படியே அவங்க 2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே 2 பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் என்கேஜ்மெண்ட்டே பண்ணிப்பாங்க 2 பேருமே. இது நம்ம ஹீரோக்கு பெருசாக அதில் விருப்பம் இருக்காது. ஏன்னா அவன் வந்து நம்ம ஹீரோயினை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். என்னடி நீ இது மாதிரி கண்ட்ரோல் ஆகிற, நீ இது மாதிரி பொண்ணுலாம் கிடையாது, நீ கண்ட்ரோல் ஆகாத அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோக்கும் ஹீரோவோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனுக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோக்கு எப்படின்னா கொஞ்சம் ஒழுங்காக செட் ஆகலை அவன் கூட. என்ன பிரச்சனைனா ஹீரோக்கு வந்து அவன் மேலே பெருசாக லவ் இருக்கா இல்லையான்னு நம்ம ஹீரோக்கே தெரியல. அதனால் அவனை பெருசாக அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவன் சொல்லிடுறான், நான் போய் என் லைஃபை பார்க்க போகிறேன், இப்படின்னு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு செட் ஆகாது, நான் போய் லைஃபை பார்க்க போகிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஷூலை வாந்தி எடுத்து அவனோட ஷூலாம் வேஸ்ட்டாக போச்சுல. நம்ம ஹீரோக்கு ஒரு ஆசை அவனுக்கு வந்து ஒரு ஷூ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. அன்றைக்கி அவனுக்கு ஷூ கொடுக்கலான்னு பார்க்குறப்போ அவன் வந்து இப்படி பிரேக்கப்னு சொல்லிடுவான். நம்ம ஹீரோ ஹர்ட் ஆயிடுவாரா, உடனே போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வரட்டி விட்டுருவாரு. இப்போ அப்படியே என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து டோட்டலாக வேற ஒரு பேர்சனாகவே மாறுறாங்க அந்த புதுசாக என்கேஜ்மெண்ட் ஆச்சுல அவனுக்காக. ஏன்னா அவன் கொஞ்சம் நம்ம ஹீரோ லைட்டாக கண்ட்ரோல் பண்ணுறான். அப்படியே லைட்டாக என்ன பண்ணுறான், லவ்ங்கிற பேரில் அப்படியே ஆளை கண்ட்ரோல் பண்ணுறான். இது மாதிரி ட்ரெஸ் பண்ணி இவன்கிட்ட பேசாத, அவன்கிட்ட பேசாத, இத்தனைக்கும் நம்ம ஹீரோ கிட்டே பேசாத அப்படிங்கிற மாதிரி பல தடவை சொல்லிட்டு இருந்திருக்கான். ஆனால் அவனுக்கு தெரியாது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஓகேவா, இப்போ என்ன ஆகுதுன்னா இது மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு இப்படிலாம் இருக்காத, அப்படிலாம் இருக்காத, எதுக்கா அவனுக்காக நீ மாறுற அப்படிலாம் பேசுறாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது இவங்க 2 பேர் தங்குற வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம ஹீரோ உளுந்தடிச்சு உடியாருவார். வேலையில் இருக்கும்போது உளுந்தடிச்சு உடியாந்து பார்த்தா இவங்க 2 பேர் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அம்மா இது மாதிரி ஃப்ரெண்டு தான், மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, இவ எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா, இது மாதிரியே நல்ல ஃப்ரெண்ட்ஸாக கடைசி வரைக்கும் இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஜாலியாக எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா கிளம்புறப்போ ஹீரோக்கு வந்து காசு கொடுப்பாங்க. காசு கொடுத்து இந்தடா காசு வச்சுக்கோ, நல்லா சாப்பிடு, உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு கெடுத்துக்காத, எப்போ என்ன காசு வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது இவனுக்கு. ஓகேவா, அப்பா வந்து செத்துட்டாரு முன்னாடியே. சரின்னு இவனை நல்லா பார்த்துக்கிறதுக்கு அப்படிலாம் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இவங்க 2 பேரும் வந்து ஒரே பெட்லேயே படுத்து தூங்கிடுவாங்க. நல்லா பேசிட்டு ஜாலியாக ஒரே பெட்லேயே படுத்து தூங்கினதுக்கப்புறம் என்ன ஆகும், அப்படியே காலையில் எழுந்திரிப்பாங்க ஜாலியாக பேசிட்டு 2 பேரும் எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு மூட்டை ஏறிட்டு அப்படியே விளாண்டுட்டே காலைல அப்படியே வெளியே வந்து பால் எடுக்கலான்னு வெளியே வருவாங்க பாருங்க. சரியா வீட்டுக்கு என்ட்ரி ஆவான் யார், அந்த என்கேஜ்மெண்ட் ஆனால அந்த பையன் வந்து பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட பொண்டாட்டி மேலே அப்படி கையை வைப்பேன் அப்படின்னு உடனே வந்து சண்டையை போடுவான். நம்ம ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை நடக்கும் 2 பேருக்கும். அப்போ போது அந்த சண்டையில் சொல்லுவா ஹீரோயின் உடனே டே சும்மா எரியே, இது மாதிரி அவன் கே தான், அவன் கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே அதை கேட்டு ஹீரோனுக்கு மனசெல்லாம் உடஞ்சிரும். ஹீரோக்கு எப்படி வந்து தைரியமாக சொல்லலாம் நான் கே அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரெண்டு ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணியிருக்கலாம்னு கேனே சொல்லிடுவாள்ல. ஓ என்னது கேயா, இவன் கேயா அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி கேவலமாக பார்த்துருவான். உடனே ஹீரோயின் வந்து இவனை கூட்டு வெளியே போயிடுவான். நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிரும். உடனே வெளியே கூட்டு போயிட்டு ஒரு காஃபி கடையில் கொண்டு போயிட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க 2 பேருமே. என்ன விஷயம், இது மாதிரி என்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா தங்குறீங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை, தனித்தனியாக தங்குறதுனா சொன்னீங்க, அப்படி இப்படி நிறைய சண்டை வாக்குவாதம் அது இதுன்னு போய்கிட்டு இருக்கும். இங்கே பாரு சரி விடு, நான் மன்னிச்சிட்டேன், இனிமேல் அப்படி பண்ணாத, என் பேச்சை கேளு, அவங்க கூட இனிமேல் சேரக்கூடாது, நீ பேசக்கூடாது. அப்போ அவன் எனக்கு ஃப்ரெண்டு இல்லையா, அவன் என் ஃப்ரெண்டு தானே, நான் ஏன் பேசக்கூடாது, நான் வேணா அவங்க கூட தங்காமல் இருக்கேன், நான் பேசாமலாம் இருக்க முடியாதுன்னு சொன்னால் அதெல்லாம் நீ பேசக்கூடாது, இனிமேல் நீ பழகவே கூடாது அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணோன்னே இவ அப்படியே பார்த்துட்டே இருந்தா, பொறுமையாகவே இருந்தா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியல. டே மயிறு போடா, எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் தேவை கிடையாது, இருந்தா ஒரு ரிங்க நீயே வச்சுக்கோ, லெட்ஸ் பிரேக் அப் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. நேராக வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. டே என்னடா ஆச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ணுறேன், நான் கூட பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் வந்து சரியில்லை, நீ சொன்ன மாதிரி அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறான், நான் பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாளா இவ்வளோ. இல்லை அதெல்லாம் இல்லை விடு, அதான் அவன் ஆள் தான் அப்படி பண்ணுறான், எனக்கு தெரிஞ்சு இதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது, நான் கிளம்புறேன், நான் வேற வீட்டை பார்த்துக்கிறேன், நீங்கள் எரி அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டு இருப்பான். என்ன விஷயம் சொல்லி ஏன் இப்பெல்லாம் பண்ணுறேன்னு ஒன்றே சொல்லுவான். நான் எங்கள் அம்மா கிட்ட கூட நான் கேன்னு சொன்னதில்லை, நீ எப்படி எவனோ ஒருத்தன்ட்ட போயிட்டு சொல்லலாம் என்னை பற்றி, எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் ஃபீலிங்காக பேசுவான். இவளுக்கு அது புரியுது. ஆனால் வந்து சுச்சுவேஷன் 2 பேருக்குமே கஷ்டமான சுச்சுவேஷன் தானே, அவனையும் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இவனையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா அவளால் எப்படி முடியும். இவனுக்கும் சரியாக ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யுது. அங்கே என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆகிக்கிட்டே இருக்குது. உடனே அவனும் கோச்சிட்டு என்ன பண்ணுவான்னா ரொம்ப சோகமாக என்ன பண்ணுவான்னா உடனே அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவானா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்குள்ளே பிரேக்கப் மாதிரி ஒன்று ஆயிடுச்சு. உடனே ஹீரோனும் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்துருவா. இப்போ என்ன ஆகுது, நம்ம ஹீரோயின் வீட்டில் தனியாக இருக்கா, அதே வீட்டில் தான் இருக்கா, தனியாக உட்காந்து சாப்பிட்றா, தனியாக உட்காந்து டிவி பார்க்குறா. ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே அவங்க ஒன்றா இருந்தாங்க. இப்போ தனியாக இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து சீட் அடிச்சிட்டு இருக்கான். உடனே அம்மா ரூம் வரதை பார்த்துட்டு உடனே சீட்டை தூக்கி போட்டு அப்படியே வந்து படுத்துறான். தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். அம்மா வந்துட்டு அவனுக்கு அப்படியே தாலாட்டு பாடிட்டு கடவுள் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும், சந்தோஷமா இருப்ப, நீ கஷ்டப்படாத அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது உடனே சொல்கிறான், அம்மா நான் வந்து ஒரு கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சொன்ன உடனே அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல. உடனே அப்படியே அவங்க பாடி எந்திரிச்சு போயிடுறாங்க ஒன்றுமே சொல்லாமல். இப்போ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா திடீர்னு அடுத்த நாள் கூட இல்லை, திடீர்னு நைட்டு 4 மணிக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, நான் படத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இவன் அம்மா ஏன் தனியாக போறீங்க இந்த டைமில் அப்படின்னு சொன்னா அவங்க கேட்காம போயிடுறாங்க. திடீர்னு அடுத்த நாள் நைட்டு பார்த்தா என்ன ஆகுது, அவங்க வந்து பாத்ரூமில் வந்து ரத்தம் வாந்தி எடுத்து கிடக்குறாங்க. உடனே இவனுக்கு பார்த்து பயம் வந்துடுது. உடனே கால் பண்ணுறான், ஆம்புலன்ஸ் கால் பண்ணி எங்கள் அம்மா ரத்தம் வாந்தி எடுக்கிறாங்க, நிறைய பிளட் போயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தா அவங்க முழிக்கிறாங்க. பார்த்தா அது ஃபுல்லாக ரெட் ஒயின், ரத்தம் வாந்தி கிடையாது. அவங்க அப்படியே போதையில இருந்து திரும்ப ரூமில் போய் படுத்துடுறாங்க. உடனே இவனும் ஐயோ இது இதா ஒயினா அப்படின்னு கொஞ்சம் ஓகே
ஓகே ஆகிறான். இவனுக்கு புரிய வருது இந்த அம்மாவுக்கு வந்து பிடிக்கல, நம்ம கேயா இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு புரிய வருது. அவங்களால ஏற்றுக்கவும் முடியல, நம்ம திட்டவும் முடியல அப்படின்னு அவனுக்கு புரிய வருது. இப்போ அவனோட பாய் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவன் பாய் ஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போகிறான். அதாவது எக்ஸ் தானே, அங்கே மீட் பண்ணலாம். இங்கே போகிறப்போ அப்படியே 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், நான் அவன்கிட்ட சொல்லணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன், எனக்கு புது பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க என்னோட ஆஃபீஸில் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இவன் போயிட்டு நம்ம பேச்சப் ஆயிடலாம்னா சொல்லலான்னு போனான், அந்த ஷூ கிஃப்ட்டையும் கொடுத்துட்டு. ஆனால் இவன் இப்படி சொன்னோன்னே ஒன்றுமே பண்ணல, அந்த கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நான் கிளம்புனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து உடனே கிளம்பிடுறாங்க. இப்போ இவனுக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. இந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால, அவள் ஆஃபீஸில் உட்காந்து சீரட் இல்லை சாரி ஆஃபீஸில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா டீம்மேட்ஸோட. அங்கே ஒருத்த வந்து என்ன பண்ணுறான், இன்னொரு பையனை ஏன்னா நீ கேம் மாதிரி சிரிக்கிற அப்படின்னு கலாய்க்கும் போது நம்ம ஹீரோயின் கடுப்பாயிருது. ஏன் கேனா உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா, ஏன் கேம் மாதிரிலாம் சிரிக்கக்கூடாதா, என்ன கேனா எதுக்கு அப்படி இழிவுபடுத்தி பேசுகிற அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கோவத்தில் பயங்கரமான போட்டு திட்டிடுவா. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் சரக்கு அடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. பார்த்தா வீட்டில் லைட் எரியும். உடனே நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ தான் வந்துட்டான்னு சந்தோஷத்தில் போய் பாப்பா பாரு. பார்த்தா அங்கே வந்து நம்ம என்கேஜ்மெண்ட் ஆன பையன் இருப்பான். அவன் பார்த்துட்டு எல்லா ஃபோட்டோஸையும் பார்த்துருவான். நம்ம ஹீரோயின் ஒன்றா இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இவன் கேன்னு சொன்னா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, இவன் கே கிடையாதுல, நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க அப்படின்னு ஃபுல் போதையில் சரக்கு அடிச்சுட்டு கண்ணத்துலேயே வந்து ஒரு அற விடுவான். அற விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கோவத்தெல்லாம் தணிச்சிட்டு சாரி மன்னிச்சிட்டு, தெரியாமல் அரைஞ்சிட்டேன், எனக்கு என்ன பண்ணுறதுல கோவம், சரிவா நம்ம ஒன்றா இருக்கலாம், எனக்கு பிரேக்கப்லாம் பண்ணாது அப்படின்னு சொன்னேன். என்னால் ஒன்றை மாதிரி ஆள் கூடலாம் ஒன்றா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டிடுவா. திட்டினோடனே அவங்களுக்கு இன்னும் கோவம் வந்துடும். ஏன்டி நீ இவ்வளோ பண்ணியிருக்க, உன்னை மன்னிச்சிருக்கேன், அப்படி இருந்து நீ என்னை வந்து ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான், ஹீரோயின் ஃபோன் எடுத்துட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து உடனே ஓடிட்டு நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி நம்ம ஹீரோவும் எடுத்து என்னன்னு கேட்பான். பார்த்தா இவ ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசுவாள். அதை தெரிஞ்சுட்டு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு உடனே நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் போ, நான் இங்கே வந்துடுறேன், என்ன அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணான்னு சொன்னா உடனே இவளும் சொல்லுவா எல்லாத்தையுமே அவன் அடிச்சான் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ கடுப்பில் என்ன பண்ணுவான், நேராக ஓடி போய் அவன் அடிக்க போயிடுவான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவாங்க. நம்ம ஹீரோ நேராக அவன் ஒர்க் பண்ணுவான்ல பாரு, அங்கேயே போய் 2 பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குங்க. ஆளை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுவான் போல இருக்கு. இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவையும் அந்த என்கேஜ்மெண்ட் பையனையும் நேராக கூட்டு வந்து போலீஸில் உட்கார வச்சிருப்பாங்க. இப்போ வந்து என்ன விஷயம் என்ன பிரச்சனை கேட்குறப்ப அவன் சொல்லுவான், இது மாதிரி இவ வந்து ஃப்ரெண்டு கூட இருந்து என்ன சீட் பண்ணிட்டா, எனக்கு நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னு அவன் சண்டை போட, இங்கிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. ஹீரோயின் சொல்லுவா, ஏன் ஒரு பையனோட நாங்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, ஏன் அவன் கேயா இருந்தா இருந்துட்டு போறான், நான் எப்படி வேணா இருந்துட்டு போட்டுமே, நான் ஏன் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, ஃப்ரெண்டாக இருக்க உரிமை இல்லையா, நாங்கள் 2 பேரும் இப்படி இருக்குது நார்மலா அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கரமாக பேசிட்டு இருப்பா. அது கேட்கும் போது நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு பையன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு ஒரு மாதிரி நல்லா பேசுவாங்க. நாங்கள் அப்படி என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டோம், இவன் என்னன்னா இப்படி என்ன தப்பாக நினச்சிக்கிறான், என்ன போட்டு அடிக்கிறானே, அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு பயங்கரமாக பேசினோன்னே இவங்க 2 பேருக்குள்ள லைட்டாக ஒரு பிரேக்கப் ஆயிருச்சுல, யாருக்கு நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், அவங்களுக்குள்ள அப்படியே ஓகே ஆயிரும். 2 பேரும் அப்படியே ஒன்றா கேர் பண்ணிட்டு லைட்டாக அவங்க அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மறந்து போட்டுட்டு வந்து வெளியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அழுவ ஆரம்பிச்சிருவான். இது மாதிரி அவனுக்கு புது ஆள் கிடச்சிருச்சு போல, நான் தான் அவனை ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டேன், அவன் லவ்வை கேர் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ நான் கஷ்டப்படுறேன், அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவான் நம்ம ஹீரோவும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும். இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் கெத்தான ஒரு ஆளாக ஆகிட்டாங்க. நம்ம ஆஃபீஸில் இன்னொருத்தர் இருக்கான், அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக ரூட் விட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இது மாதிரி பண்ணுறது எல்லாமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இது மாதிரி பண்ணுறது தானே யாருக்குமே பிடிக்காது, மற்றபடி நார்மலாக பாய்ஸுக்கு பிடிக்காதுல்ல. ஆனால் அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோயின் இப்படி தைரியமாக இருக்கிறதா இருக்கட்டும், ஓப்பனாக இருக்கிறதா இருக்கட்டும், சரக்கடிக்கிறதுன்னு எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயின்ட்ட நோட் பண்ணிட்டு இருக்கான், லைட்டாக பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை லைட்டாக கேர் பண்ணுறான். அதே டைம் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, அப்படியே சரக்கடிக்கிற பாருக்கு வெளியே நின்று நம்ம ஹீரோயினை பற்றி அவன் ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கான். டே இவ ரொம்ப அழகாக இருக்கடா, எனக்கு பிடிச்சிருக்கடா, இவ பண்ணுற எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் பார் விட்டு வெளியே வராங்க. அதை நோட் பண்ணிடுறாங்க. அப்படியே 2 பேர் லைட்டாக மீட் பண்ணி பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இங்கிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒன்றும் இல்லை பார்க்குறான், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா ரிப்போர்ட்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான், புக்ஸ் எழுத ஆரம்பிக்கிறான். அப்படியே அவன் லைஃப்பில் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு மேரேஜ் நடக்குது. யாருன்னா அந்த ஆஃபீஸ் வந்து அந்த பையனோட மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜில் வந்து எல்லாருமே கூட்டமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேரேஜில் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி நம்ம ஹீரோனை என்ஜாய் பண்ண வைக்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப அலுவலாக செய்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சுற்றி இருக்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க. அது ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்துச்சுங்க பார்க்க. ஏன்னா அப்படியே நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவும் அவரோட லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்புங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படிங்கிற மாதிரி 2 பேரோட கதையும் இப்படி பியூட்டிஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக முடியுது. அப்படியே வந்து ஹீரோயின் மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ புருஷன் வீட்டுக்கு போயிடுவாள்ல. இந்த வீட்டில் நம்ம ஹீரோ மட்டும் தனியாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு படமாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மூவி. ஒரு பாய் அண்ட் கேர்ளுக்குள்ள நடுவில் இருக்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.